அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக பதவியேற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சிரியா நாட்டிற்கு செல்கிறார்கள். சிரியாவினுடைய தேசத்திற்கு செல்கிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே சிரியாவின் ஜனாதிபதியாக, சிரியாவின் ஆளுநராக இருந்தவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிரியா நாட்டிற்கு சென்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிற்கு செல்ல நாடுகிறார்கள். அவர்களுடைய வீட்டின் உள்ளே சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறார்கள். அங்கே அவர்கள் கண்ட அந்த காட்சியை பார்த்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் கலங்கி நிற்கிறார்கள். அப்படி அங்க என்ன பார்த்தாங்க அவங்க? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டின் உள்ளே நுழைகிறார்கள். ஒரு கவர்னருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம நினைக்கலாம், வசதியாக இருக்கலாம், விலையுயர்ந்த விரிப்புகள், விலையுயர்ந்த ஆடைகள். இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா தலைவர்களா என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோட்டுகளை அணிஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் உணவுக்காக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தலைவர்களுக்கு மத்தியில இந்த தலைவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்க வேண்டும். கனிமான சகோதரர்களே, அந்த கவர்னருடைய வீட்டிலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நுழைகிறார்கள். ஒரு கவர்னருடைய வீடு என்றால் அங்கே விலையுயர்ந்த விரிப்புகள், அணிகலன்கள், ஆடைகள் எல்லாம் இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அங்கு நுழைந்து பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்க அவர்கள் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பழைய பாய் ஒன்று இருந்துச்சு, தண்ணீர் ஜாடி ஒன்று இருந்துச்சு, ஒரு வாள் ஒன்று இருந்துச்சு, ஒரு கேடை ஒன்று இருந்துச்சு. இதை தவிர அந்த வீட்டில் வேற எதுவுமே கிடையாது. இதை தவிர அந்த வீட்டில் வேற எதுவுமே கிடையாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கண் கலங்கி நிற்கிறாங்க. அபூ உபைதா அவங்களை அழைக்கிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அபூ உபைதா, நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுக்கு ஏற்ற வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாமே என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே மிக பிரபலியமான ஒரு வார்த்தை. அருமை சகோதரர்களே, ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, மறுமையினுடைய பயணத்திற்கு, மரணத்திற்கு பின்னால் உண்டான அந்த பயணத்திற்கு இதுவே போதுமானதாக இருக்கும் உமரே என்பதாக சொன்னார்கள். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததே இதை கடந்து செல்லத்தானே. அவர்களுடைய வார்த்தையை பாருங்க, இந்த உலகத்திற்கு நம்ம வந்ததே இதை கடந்து செல்வதற்கு தானே தவிர இங்கேயே அமர்ந்து இங்கேயே வசதியாக வாழ்வதற்காக அல்ல உமரே என்று ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பேசிவிட்டு கடைசியாக கிளம்பும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அபூ உபைதா, உலகம் எங்களை மாற்றி விட்டது. அபூ உபைதா, உலகம் எங்களை மாற்றிவிட்டது, ஆனால் உங்களை மட்டும் அது மாற்றவே இல்லை என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய கவர்னருக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒரு தலைவருடைய வீடு எளிமையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாட்டு மக்கள் வசதியாக இருப்பார்கள். ஒரு தலைவனுடைய வீடு அவர்களுக்கு ஏற்ற வசதிகளோடு இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதை போன்று ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்பதை இந்த பாடம் அவர் நமக்கு உணர்த்துகிறது. அருமை சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த வரலாறு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.